ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ அந்த வீடியோல நிறைய பேர் என்ன சொல்லிருந்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சேனல்ல. சோ நீங்க தொடர்ந்து வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸுமே போடுங்க அப்படின்ட்டு சொல்லிருக்கு. எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த யூஎஸ் அண்ட் ஈரான் வார் ஸ்டார்ட் ஆன போது ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்கூல்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்க அமெரிக்கா. அப்பதான் வந்து இந்த நியூஸை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நான் இதை பார்க்கும்போது சரி இதையுமே நம்ம சேனல்ல சொல்லலாம். நிறைய பேர் வந்து அந்த வார் நியூஸுமே ரொம்ப ஆர்வமா பார்த்து அதை பத்தியுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சீங்க. அப்பதான் தெரிஞ்சது நீங்களுமே வந்து பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு. அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலயுமே அதையுமே இன்க்ளூட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா அதுக்கும் கோல்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு வந்து வேர்ல்டுல என்னென்ன நடக்குது, பொருளாதார ரீதியா அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வழக்கம் போல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதை தவிர உங்களுடைய சந்தேகங்கள் அண்ட் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ்ல இருந்தது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு அண்ட் இன்னைக்கு மார்னிங் 8:30 மணி வரைக்குமே நல்ல டவுன்ல இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் ரெக்கவரி ஆயிடுச்சு. இல்லன்னா இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலதான் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். லாஸ்ட் மினிட்ல இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு 100 ரூபாய்க்குள்ளதான் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஆஃப்டர்நூன் நீங்க வந்து வெயிட் பண்றதுனா வெயிட் பண்ணிட்டு சிட்டு பே பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் ஏதாவது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருந்ததுன்னா நான் போஸ்ட் டேப்ல போடுறேன். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு போஸ்ட் டேப் தெரியல. வேற எதுவும் சேஞ்சஸ் இல்ல அப்படியே இருந்ததுன்னா நாளைக்கு மார்னிங் கூட நீங்க வந்து பாத்துட்டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பாத்துட்டு கூட கட்டிக்கலாம். சோ வார் ஜாஸ்தி ஆயிட்டே போறதுனால க்ரூட் ஆயிலுடைய பிரைஸும் ஏறுது. நிறைய கோல்டு செல் ஆஃப் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனாலதான் நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் குறைஞ்சிருக்கு. வார பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்டிலுமே பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அட்டாக் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்கம் கடுமையான தாக்குதல் நடத்தினாலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் ரொம்பவே வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், டீலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குறாங்க. சோ அதனால வந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கும் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னொரு சைடு வந்து அட்டாக் நடத்துறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. சோ அவங்க வந்து அந்த எம்ஓஇல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துட்டோம், எங்களை அட்டாக் பண்ணும்போது நாங்க திரும்ப கண்டிப்பா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றதுல தீவிரமா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வளைகுடா நாடுகள்ல தொடர்ந்து வந்து அமெரிக்கானுடைய மிலிட்டரி பேசஸ் எல்லா இடங்களையுமே அடிச்சுட்டு தான் வராங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த வாட்டி ட்ரம்ப் எடுத்த முடிவு வந்து அவருக்கே ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டுட்டு பிப்ரவரி மாசம் வந்து இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணது. இப்ப வரைக்குமே அவரால் வந்து ஈரானை ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் வந்து இது ஒரு சின்ன நாடு அப்படின்னு சொல்லிட்டு லோ எஸ்டிமேட் பண்ணி தான் இந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எப்படி நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு. ஆனா போக போக ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸையே வச்சு இவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன்னா 90க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இப்ப ஈரானை அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஈரான் சஸ்டைன் பண்றாங்க இந்த வார்ல. இன்னுமே வந்து அவங்களுடைய கையுமே வந்து ஓங்கிதான் இருக்கு. அதனாலதான் வந்து ட்ரம்பால எதுவுமே பண்ண முடியல. அவரை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிகிட்ட வந்து நம்ம தோக்கறதா, அதனால வந்து எவ்வளவு முடியுமோ நம்மளும் வந்து அவங்களை அட்டாக் பண்ணலான்னு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஃபண்ட்ஸையும் முடக்கிட்டாங்க, அவங்களுடைய உச்ச தலைவர் காமேனியும் வந்து கொண்டுட்டாங்க. சோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னுமே வந்து கோவமா இருக்கு. இவங்கள்ட்ட நம்ம எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அந்த காமேனியினுடைய மகன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதுல அவர் வந்து கண்டிப்பா நான் என்னுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு பழி வாங்குவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதை தவிர நடுவுல வந்து இந்த எம்ஓயு எல்லாம் சைன் ஆகி ஓரளவு கப்பல் போக்குவரத்து எல்லாம் நார்மல் ஆன போது அலி காமேனியினுடைய இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும் போது ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிவிப்புமே வந்து இந்த திரும்பவும் போர் வரத்துக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய உச்ச தலைவர்கள் எல்லாருமே இதுல வந்து இந்த ஃபியூனரலுக்கு அட்டன் பண்றீங்க. சோ இப்ப நான் நினைச்சேன்னா ஒரே குண்டை போட்டு உங்க எல்லாருமே காலி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அது வந்து மக்களுக்கும் சரி ஈரான்ல இருக்கிற தலைவர்களுக்கும் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து காமேனியையும் கொண்டுட்டு இப்ப திரும்பவும் மேற்கொண்டு இந்த மாதிரி பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திருச்சு. அதனாலேயே கூட அவங்க திரும்பவும் அட்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஜேடி வான்ஸ் அமெரிக்கானுடைய துணை ஜனாதிபதி நேத்து வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீஸ் டீல் நாங்க போட்டது வந்து இஸ்ரேலுக்கு சுத்தமாவே பிடிக்கல, அதனால வந்து என்ன பத்தி அவங்க வந்து நிறைய பத்திரிகைகளை தவறா எழுத வச்சாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுடைய பிரஷர் வந்து அமெரிக்காவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது இதுல தெரியுது. சேனலை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லியிருக்கேன், இஸ்ரேலுக்கு வந்து இந்த பீஸ் டீல் சைன் ஆறது சுத்தமாவே பிடிக்கல. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போரை வந்து ஒரு காரணமா வச்சு ஈரானை கம்ப்ளீட்டாவே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இஸ்ரேல் எதுக்காக இந்த அளவுக்கு தீவிரமா ஈரானை அழிக்கணும்னு பாக்குறாங்கன்னா, அக்டோபர் மாசம் அங்க வந்து எலெக்ஷன்ஸ் வருது. அதுல நெதன்யாகு ஜெயிக்கணும் அப்படின்னு
அப்படின்னா இந்த போரை வச்சுதான் அவரால் ஜெயிக்க முடியும். இதுல வந்து நான் ஈரானை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. சோ அதனாலதான் ஒவ்வொரு பீஸ் டீல் போதும் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது, அங்க இருக்கிற மக்களை கொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் டீலையே வரவிடாம பண்ணாங்க. சோ இது வந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்றது அவங்களுடைய திட்டம். அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் வரைக்குமே வந்து இந்த போரை கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. எதனால நவம்பர் வரைக்கும்னா அங்க வந்து மிட் எலெக்ஷன்ஸ் வருது. அதுல ஒண்ணு வந்து நான் இந்த போர்ல ஈரானை தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லி ஜெயிக்கலாம், இல்ல இதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன், நான் தான் சமாதானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கொண்டு போகலாம். சோ எப்படி பார்த்தாலும் நவம்பர் வரைக்குமே வந்து இந்த போரை இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஒரு பேசிஸ வச்சுதான் எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் எண்டு வரைக்குமே கோல்ட் அண்ட் சில்வர்ல பெருசா இன்க்ரீஸ் இருக்காதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நவம்பர் டிசம்பர் வரைக்குமே இந்த போர் இழுத்துட்டே போகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆனா எதுவுமே வந்து 100% நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அவருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கு. ஒரு நாள் சமாதானம்ன்றாரு, அடுத்த நாளே டாக்ஸ் நடக்குது. சோ அப்படிங்கும் போது இந்த வருஷ கடைசி வரைக்கும் பெரிய அளவு கோல்டன் சில்வர்ல ஹைக் இருக்காது அப்படின்றது எல்லாருடைய ஒரு கருத்துமா இருக்கு. அண்ட் கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாச கடைசியிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். அதாவது செப்டம்பர்ல ரேட் ஹைக் இருக்கா இல்லையான்னு அதை வச்சு நம்மளால வந்து கோல்டு பெருசா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். சோ இப்ப வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளையும் அண்ட் ஒரு சில ஆஃபர்ஸ் மட்டும் பார்க்கலாம். நேத்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு டிஜி கோல்டு பெஸ்டா இல்ல வந்து மந்த்லி சிட் ஸ்கீம் பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜி கோல்டு தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்மளால 100 ரூபாயிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லிகிராம் வரைக்கும் டெய்லியுமே வந்து வாங்க முடியுது. ஏன்னா நமக்கு 13,000 அந்த ரேஞ்ச்லயே தான் இருக்கு இப்போதைக்கு. ஆனா இப்ப நம்ம சிட் ஸ்கீம் போது மந்த்லி ஒரே ஒரு வாட்டி தான் கட்டுறோம். அதுவுமே நமக்கு லோயஸ்ட் ரேட் எதுன்னு தெரியாமலே ஏதோ ஒரு அசம்ஷன்ல இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்ல நம்ம வந்து கட்டுறோம். ஆனா டிஜி கோல்டுங்கும் போது நம்ம 100 ரூபாயா எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம அதுல அமௌண்ட் போட முடியுது. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஜி கோல்டு தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பெஸ்ட். ஆனா நமக்கு என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து லாஸ்டா வேஸ்டேஜ் கொடுக்கற மாதிரி வருது. நம்ம இந்த மாதிரி வந்து ரொம்ப பார்த்து சேமிச்சாலும் லாஸ்டா வந்து வேஸ்டேஜ் நம்ம ஒரு சர்டைன் அமௌண்ட் கொடுக்கற மாதிரி வருது. சோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஜி கோல்டுல காயின்ஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து கட்டி வாங்கிக்கிற மாதிரி வரும். அப்ப நமக்கு வந்து 2 வாட்டி ஜிஎஸ்டி கொடுக்கற மாதிரி தான் வருது. பட் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு லாஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஆவரேஜ் ரேட்ல தான் வந்து கோல்டு காயின்ஸுமே பர்ச்சேஸ் பண்றோம். சோ இது வந்து ஓரளவு ப்ராஃபிட்டபிளான மெத்தடா தான் இருக்கும். சோ இப்ப வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல 2 டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 250 rupees 200 rupees அந்த மாதிரி தராங்களே. ஆனா நம்ம வந்து ஓல்டு கோல்ட கொடுக்கும் போது அதுல வந்து டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகிராம்ஸ் எடுத்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஓல்டு கோல்ட 0% டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறாங்க பாருங்க. அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்மளோட பழைய தங்கத்துல எந்த ஒரு டிடக்ஷன்ஸும் இல்லாம எடுத்துப்பாங்க. இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு கிராமுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவா தராங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராம்ஸ்ல கொஞ்சம் நமக்கு லாஸ் வர சான்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரா மாதிரி தான் பண்றாங்க. அதை வந்து நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவைப்பட்டா மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து 20 கேரட் கோல்டு இருக்கு, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாமா, அதுல வந்து நிறைய லாஸ் வருமா அப்படின்னாங்க. நிச்சயமா வரும். ஏன்னா 22 கேரட்டே எடுத்துட்டு போயிட்டு நம்ம மாத்தும் போது அது வந்து எங்கள்கிட்ட வாங்கினது இல்ல, HUID இல்ல ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கண்டிப்பா டிடக்ஷன்ஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது 20 கேரட்டுக்கு நல்லாவே டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. சோ தேவைப்பட்டா மாத்திக்கோங்க. ஸ்டர்டியா இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணலாம்னா நீங்க பாலிஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ அதிகம் தான். ஃபியூச்சர்ல கோல்டு பிரைஸ் ஏறதான் போகுது. சோ அப்படிங்கும்போது தேவைப்பட்டா மட்டும் நீங்க வந்து ஓல்டு கோல்ட மாத்திக்கோங்க. நீங்க வேற யாராச்சும் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல மாத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைச்சதா அப்படின்றதையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்ததுன்னா மத்த பேருக்குமே வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஜிஆர்டி ஆஃபரை பத்தி கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டில இந்த தடவை வந்து ஆடிக்கு எந்த ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஆஃபர்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து ஒரு கிராமுக்கு 200 rupees லெஸ் பண்ணி தராங்க. அதுவே நீங்க வந்து ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 150 rupees எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஜாய் ஆலுகாஸ்ல ஓல்டு கோல்டுக்கு வந்து 150 rupees எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. சோ அங்கேயுமே இந்த ஒரு ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஏஜிஎஸ் தங்க மாளிகையில பியூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஏஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது அதுல சர்டைன் பெர்சன்டேஜ் டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏஜிஎஸ்னு இல்ல, நீங்க எந்த ஒரு ஷாப்புக்கு போனாலும் பியூரிட்டி மிஷின்ல கொடுத்து 916 பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. அதே மாதிரி HUID எல்லாம் நம்ம வந்து BIS ஹால்மார்க் ஆப்ல போட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ஏஜிஎஸ்க்கு நான் சொல்லல, எந்த ஒரு ஷாப்புக்கு போனாலும் இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏமாறாம உங்களால கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மளால வந்து நினைச்செல்லாம் கோல்டு வாங்குற மாதிரி கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம வாங்கும் போதே வந்து இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கிறது நமக்கு வந்து சேஃபர் சைடா இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, நவரத்னா ஜுவல்லர்ஸ்னு ஒரு ஷாப்
வாய்ப்பு இருக்கு. சோ அங்க வந்து 4 கிராம்லயே வந்து செயின் எல்லாம் இருக்கு, நிறைய வந்து ஜுவல்லரி இருக்கு, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாமா, பார்க்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஹானஸ்டா என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விதமான கருத்துகள் இருக்கலாம். பட் வந்து 4 கிராமுக்கெல்லாம் நம்ம செயின் வாங்கினோம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து லைஃப் வருமா அப்படின்றது ரொம்பவே சந்தேகம். டியூரபிலிட்டி இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். ஹேண்டிலிங்குமே ரொம்ப பார்த்து பண்ணணும். சோ மினிமம் நீங்க 1 பவுனுக்கு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றத தாண்டி நம்ம வந்து திரும்ப திரும்ப வாங்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே கொடுக்கற மாதிரி வருது. சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா வாங்கும் போதே பார்த்து நீங்க வந்து இல்ல ஒரு 12 கிராம் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நல்லாவே லைஃப் வரும். லைட் வெயிட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேன்சியான லுக் இருக்கும், அழகா இருக்கும். இவ்வளவு கிராம்ஸுக்கு மேலதான் வந்து சில ஜுவல்லரி எல்லாம் நமக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதனால நீங்க கூட போட்டு 1 பவுனோ 1.5 பவுனுக்கோ செயின் வாங்குறது பெட்டரா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடையில என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாசிட்டிவ் சைட மட்டும் தான் சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. நம்ம தான் 2 சைடும் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் லாஸ்டா ஒரு சிஸ்டர் வந்து சில்வர் வந்து இப்ப வாங்கலாமா, இன்னுமே குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வாலடைலா தான் இருக்கு. கோல்டு ஏறினா மட்டும்தான் சில்வர் ஏறும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சில்வருக்கு வந்து 200க்கு கீழே வரும் சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுமே வந்து வெயிட் பண்ணலாம். இந்த ரேட்டே ஓகே, நான் இப்போல இருந்தே சேவ் பண்றேன் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். டிஜி சில்வர்லாம் சேர்றீங்க அப்படிங்கும் போது பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா கூட அப்பப்ப வந்து பார்ஸ் மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து சில்வர்ல பெரிய அளவு ப்ராஃபிட் வராது. ஏன்னா அது வந்து திரும்ப நம்ம போடும்போது அவங்க கண்டிப்பா டிடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஃபியூச்சருக்கோ இல்ல பசங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்ய போறோம் ஃபியூச்சர்ல அப்படிங்கும்போது சில்வர் சேவிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனா கோல்டு அளவுக்கு நீங்க வந்து பெரிய லெவல்ல அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் இனிமே எப்படி இருக்கும்னு பார்த்தோம். வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் ஒரு சில கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ்க்கான சந்தேகங்களுக்கு விடைகளையுமே இந்த வீடியோல பார்த்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.